ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை சேவித்து வரக்கூடிய இந்த அற்புதமயமான நேரத்திலே 61வது திவ்யதேசமாக சென்னை பல்லாவரத்துக்கு அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திவ்யதேசம் திருநீர்மலை என்று சொல்லக்கூடிய திவ்யதேசம். இந்த திருத்தலத்தின் மகிமை என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த அற்புதமான பெருமாளுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்கள் திருநீர்மலைக்கு அடிக்கடி வந்து சேவித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி என்ன சிறப்பு என்றால், ராமாயணத்தை அருளிச் செய்த வால்மீகி மகரிஷிக்கு ராமபிரானை கல்யாண கோலத்திலே தரிசிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. அவருடைய ஆவலை இந்த தலத்திலே பெருமாள் பூர்த்தி செய்ததாக வரலாறு. கல்யாண கோலத்தை காண்பித்தவுடன் வால்மீகி கேட்டாராம், எம்பெருமானே இங்கேயே இருக்க வேண்டும், அதுதான் உன்னுடைய அடுத்த வரம் என்றவுடன் அவ்வனமே அந்த வால்மீகி கேட்டுக்கொண்டதற்காக இன்றும் அங்கேயே நிற்கிறாராம் ராமபிரான். இந்த பகுதி நீரால் சூழப்பட்ட ஒரு மலைப்பகுதியாக விளங்கியதால், மலைக்கு மத்தியே பெருமாள் வீற்றிருந்திருப்பதால், பல்வேறு திருவடிவங்களிலே இருப்பதால் இதற்கு அத்துணை சிறப்பு. நீரால் சூழப்பட்ட மலையாக விளங்கியதால் திருநீர் மலை என்று இந்த திவ்யதேசம் பேசப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார், சிறப்பாக பூதத்தாழ்வார் ஆகியோரால் பாசுரங்கள் அருளப்பட்ட திவ்யமயமான திருத்தலம். இந்த திருத்தலத்தினுடைய வரலாறை நாம் அடியொற்றி பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான சுவையான செய்தி நமக்கு வருகிறது. இந்த திருத்தல பெருமாள் நின்றான், கிடந்தான், இருந்தான், நடந்தான் என்று பல்வேறு வடிவங்களையே காட்சி தருகிறார். திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தலத்திற்கு வந்து பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தாராம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த மலைக்கு மத்தியில் நீர் வடியாமலே இருக்க, பரவாயில்லை, இந்த பெருமாளை பாட வேண்டும் என்றால் நீர் வடியும் வரை காத்திருப்போம் என்று அருகிலுள்ள ஒரு மலைப்பகுதிக்கு சென்று பொறுமையாக நின்று கொண்டிருந்தாராம். ஒரு கட்டத்திலே தன் பக்தனை சோதிக்காமல் அந்த நீர் வடியுமாறு செய்ய, அதற்கு பிறகு திருமங்கையாழ்வார் இந்த திருநீர்மலை பெருமாளை தரிசித்தாராம். அவர்தான் நீர்வண்ண பெருமாள் என்று நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீ நரசிம்மராகவும், கிடந்த திருக்கோலத்திலே ரங்கநாதராகவும், நடந்த திருக்கோலத்திலே உலகளந்த பெருமாளாகவும் 4 விதமாக 4 வேதங்களைப் போலே இந்த எம்பெருமான் காட்சி தருகிறார். ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு வந்து எம்பெருமானை சேவிக்கும் பொழுது மனதிற்கு நிறைவு ஏற்படும். ராமபிரான் கல்யாண திருக்கோலத்தை காட்சிப்படுத்தியதால் கல்யாண தடைகளையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலமாக, கல்யாண தடைகளை நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான திருத்தலமாக இந்த திருநீர்மலை விளங்குகிறது. அற்புதமாக இந்த சேத்திர மகாத்மியத்தை எல்லாம் பெரியோர்கள் பாடி அருளி இருக்கிறார்கள். இந்த திருநீர்மலைக்கு வந்தாலே நமக்கு நமது கவலைகள் தீரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீரினால் ஏற்படக்கூடிய ஜலகண்டம், அதாவது சிலர் தண்ணீரிலே குளித்தால் கண்டம் என்பார்கள். தண்ணீரிலே குளித்தால் ஏதாவது தோஷம் ஏற்பட்டுவிடும், ஜலதோஷத்தை தவிர வேறு என்ன தோஷம் வந்துவிடப் போகிறது. அப்படிப்பட்ட ஜலத்தினால் வரக்கூடிய கண்டங்களை எல்லாம் இந்த எம்பெருமான் தீர்த்து வைக்கத்தக்கவன் என்றே சொல்ல வேண்டும். தன்னுடைய உத்தமமான ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருக்காக பகவான் இப்படியெல்லாம் சேவை சாதித்தருளுகிறான். வைகாச ஆகமத்தின்படி இந்த ஆலயத்தினுடைய வழிபாடு நடத்தப்படுகிறது. மிகச்சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நடந்த பெருமாளாக உலகளந்தவன் விளங்குகிறான். சரி, அப்படி நடக்கும் பொழுது, நாம் நடந்து கொண்டு செல்லும் பொழுது, நடை பயின்று செல்லும் பொழுது, அந்த சந்தர்ப்பத்திலே ஏதேனும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் வந்தால் அந்த பெருமாள் காப்பதாக ஐதீகம். அதே திருக்கோலத்திலே, அதாவது அதே திருக்கோவிலே கிடந்த பெருமாளாக ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறார். நாம் உறங்கும் பொழுது ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலோ, ஏதேனும் துன்பங்கள் ஏற்பட்டாலோ, அந்த சந்தர்ப்பத்தில் காப்பாற்றக்கூடியவனாக ரங்கநாதன் சேவை சாதிக்கிறார். நாம் அமர்ந்திருக்கும் போது, அதாவது உட்கார்ந்திருக்கும் போது ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தால் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக, பயத்தை போக்குவதற்காக நரசிம்மர் காட்சி தருகிறார்.
நின்ற திருக்கோலத்திலே நீர்வண்ண பெருமாளாக இந்த தலத்து எம்பெருமான் மற்றொரு திருக்காட்சியை தருகிறார். காரணம், நின்று கொண்டிருக்கும் போது யாருக்கேனும் ஏதேனும் பிரச்சனை வந்தால், குழப்பங்கள் வந்தால், ஆபத்துக்கள் வந்தால் காப்பதற்காக நின்ற திருக்கோலத்திலே சேவிக்கிறார், அதாவது சேவை தருகிறானார். எனவே நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் நாம் உறங்கும் பொழுதும் பல்வேறு விதங்களிலே வரக்கூடிய பிரச்சனைகளையும் அல்லல்களையும் இன்னல்களையும் தீர்ப்பதற்காக இந்த திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் காட்சி தருவதாக பெரியோர்கள் அருளுகிறார்கள். திருநீர்மலை 2000 வருடத்திற்கும் மேற்பட்ட ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரமாகவே சொல்லப்படுகிறது. இந்த திருத்தலத்திற்கு வரவேண்டியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, பூங்கா உள்ளிட்ட அற்புதமான பூங்காக்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், வனத்துறையினர் அதாவது வனத்தை பாதுகாப்பவர்கள், மலைகளை பாதுகாப்பவர்கள், வனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், இயற்கை ஆர்வலர்கள், நீர் மேலாண்மை செய்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த தலத்திற்கு வருகை தர வேண்டும். அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். பதவி ஏதேனும் இன்னல்கள் பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்க்கத்தக்கவனாக இந்த எம்பெருமான் விளங்குகிறார். எனவே திருநீர்வரை ஒரு முக்கியமான கேத்திரமாகவே கருதப்படுகிறது. இந்த கேத்திரத்திற்கு வரவேண்டியவர்கள் வந்து இந்த எம்பெருமானிடத்திலே வாங்க வேண்டிய வரத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நாம் புதுமையாக புத்தாக்க சிந்தனைகளோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த எம்பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக விளங்குகிறது. எனவே சென்னையை அடுத்த பல்லாவரத்திலிருந்து அருகாமை இருக்கக்கூடிய திருநீர்மலை பெருமானை நாம் சென்று வணங்கி நமக்குடைய பிரச்சனைகளை எல்லாம் அந்த எம்பெருமானின் திருவடியிலே விட்டுவிட்டு வந்தோமே ஆனால் வாழ்வில் நமக்கு துன்பங்களே இருப்பாது. வாழ்வில் நமக்கு என்றும் எப்பொழுதும் துன்பங்களே இருக்கா வண்ணம் இந்த நீர்வண்ண பெருமாளும் திருவிக்கிரம மூர்த்தியும் ரங்கநாதரும் நரசிம்மனும் நம்மை காப்பார்கள், ராமனும் வந்து நம்மை வழிநடத்துவார் என்பதாகவே இந்த திருக்கோயிலின் மகிமைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். ராமர் கல்யாண கோலத்திலே இருப்பதால் திருமணத்திற்காக வருபவர்கள் கண்டிப்பாக இந்த திருத்தலத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்ல வேண்டும். வயது கூடிக்கொண்டே போகிறது, திருமணம் தள்ளி போய்விட்டது, எனக்காக என் வாழ்வுக்காக ஒரு துணையேனும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் திருநீர்மலையிலே திருமணம் செய்து கொள்கிறோம், எனக்கு நல்ல பெண் கிடைத்து நல்ல வரன் அமைந்தால் திருநீர்மலையிலே நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டால் ஒரு மண்டலத்திற்குள்ளாக எம்பெருமான் அதை நிறைவேற்றி தருவதாக ஐதீகம். இதை பல அனுபவித்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாமும் நம்பிக்கையோடு அந்த எம்பெருமானை தொழுது எல்லா விதமான நன்மைகளையும் பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.